அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு சொர்க்கம் நரகம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சொர்க்கம் நரகம் நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, நமக்கு முன்னோர்கள் சொல்லி வச்சது எல்லாமே நாம் இறந்து மேல் லோகம் போகும்போது தான் நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி சொர்க்கமோ அல்லது நரகமோ கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லி வச்சுருக்கிறாங்க. ஆனால் இதுக்கு ஏதாவது ஆதாரங்கள் இருக்கிறதா? இல்லை யாராவது போய் சொர்க்கத்துக்கு போய் நான் சொர்க்கத்தில் அப்படி இருந்தேன், நரகத்தில் இப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது திரும்பி வந்து சொல்லியிருக்கிறாங்களா? சொல்ல கிடையாது. போனது தான். அப்போது சொர்க்கம் நரகம்ன்றது என்ன அப்படின்னு சொல்லி வச்சா, நரகம்னா நரகத்தில் போட்டு துன்பப்படுத்துவாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான். அந்த நரகத்தை நாம் இறந்து போய் தான் அனுபவிக்கணும்னு அவசியமே இல்லை. நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும்போதே எப்போ பார்த்தாலும் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம், இல்லை எதை தொழில் தொட்டாலும் நஷ்டம் 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 இப்படி வந்து ஒருத்தன் மனதளவுலேயும் சரி உடல் அளவுலேயும் சரி அவன் துன்பத்தை அனுபவிச்சுன்னு இருந்தான்னு வச்சுக்கலேன், அதுதான் நரகம். இன்னொருத்தன் நினச்ச வாழ்வு, நினச்ச மாதிரியான ஒரு குடும்பம், செல்வம், பணம், பேர், புகழ் இப்படி எல்லாமே கிடைச்சி ஒரே ஆனந்தமாக இருக்கிறான், அப்படி அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னா அதுதான் அவனுக்கு சொர்க்கம். நம்ம அடுத்த பிரிவில் என்னவா போக போகிறோம், இல்லை என்னவா பிறக்க போகிறோன்றதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை. சொர்க்கமத்தையும் நரகத்தையும் நம்ம இங்கேயே அனுபவிச்சிடுறோம், இங்கேயே பார்த்துடுறோம். ஒன்று முன்னாடி சொர்க்கமாக இருந்தால் பின்னாடி நரகமாக இருக்கும், இல்லை முதல்லையே நரகமாக இருந்தால் அடுத்த கட்ட வாழ்க்கை சொர்க்கமாக மாறும். அதுதான் சொர்க்கம் நரகமாக தவிர நம்ம சினிமாவில் காட்டுறாங்களே அந்த யமலோகம், அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது.